எப்பாடி எப்படியோ இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிச்சுட்டாங்கயா. இது போதுமையா எங்களுக்கு. இப்படி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே பெருமூச்சு விட்டுக்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் இருந்துச்சுங்க. இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 141 ரன் தான் எடுத்தாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா, எப்பா இது கம்மியான டார்கெட் தான், இருந்தாலும் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி தெரியுது, அதனால நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே கணிச்சு விளாண்டா மட்டும்தான் இந்த மேட்சை வின் பண்ண முடியும்னு நினைச்சோம். அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டார்டிங்ல இருந்து ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜ் காயக்வாடும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ரெண்டு பேருமே பிச்சு ஸ்லோவா இருக்கு அப்படின்றத கணிச்சு ரொம்ப அழகா விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அஸ்வின் வந்தாருங்க. வந்த மனுஷன் ரொம்ப அழகா ரச்சின் ரவீந்திரா தூக்கிட்டாரு. நானே பவுலிங் போடுவேன், கேட்சும் நானே பிடிப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு வேலையும் அவரே பண்ணி ரச்சின் ரவீந்திரா தூக்கிட்டாருங்க. அவர் போனதுக்கு அப்புறம் காயக்வாடும் டேரி மிச்சலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. டேரி மிச்சல் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இன்னிங்ஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. சரி, கொஞ்சம் கண்டினியூ பண்ணி விளையாடுவார்னு பார்த்தா அவரும் சாகலோட பால்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோயின் அலி அவரும் உடனே நடை கட்டிட்டாருங்க. சிவம் துபே வந்த மனுஷன் காயக்வாடு கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு 6-4 சொல்லி அடிச்சு ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாருங்க. சரி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்சை முடிச்சு விட்டுருவாங்கன்னு பார்த்தா சிவம் துபேயும் கரெக்டா அஸ்வின் தூக்கிட்டாருங்க. ஸ்பின்னரோட பால் விளையாடுற இரு, நானே உன்னை அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் அந்த விக்கெட்டை எடுத்தாரு. அதுக்கப்புறம் சரிப்பா, போதும் போதும், ரொம்ப சவ்வா இழுக்காதீங்க, வேமா இந்த மேட்சை முடிங்க, இது மூலமாவது நம்மளோட நெட் ரன் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கு தகுந்தாப்புல ஜடேஜாவும் காயக்வாடும் சேர்ந்து இந்த மேட்சை வேமா முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா அப்போதாங்க ஜடேஜா இன்னைக்கு சர்ச்சையான முறையில அவுட் ஆயிட்டாரு. என்னன்னா, ஒரு ஃபீல்ட அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவுட் கொடுத்தாங்க. ஜடேஜா அவுட் ஆனவனே அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயரா வந்த சமீர் ரிஸ்வி மனுஷன் 3 போர் அடிச்சு பட்டைய கிளப்பி சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாருங்க. இதனால இந்த மேட்சை சிஎஸ்கே 19வது ஓவர்ல 5 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த மேட்சை சிஎஸ்கே இவ்வளவு கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்க பிச்சை கரெக்டா ரீட் பண்ணதாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய மேட்சஸ் பிச்சை சரியா ரீட் பண்ணாம ஸ்பின்னர்ஸ் தேவைப்படுற இடத்துல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொண்டு வருவாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவைப்படுற இடத்துல ஸ்பின்னர்ஸ் கொண்டு வருவாங்க. இதே மாதிரி பயங்கரமா குழப்பிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எப்பா பிச்சு ஸ்லோவா தான் வந்திருக்கு, இதுக்கு தகுந்தாப்புல நம்ம பவுலிங் போடணும், இவ்வளவு ரன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு தகுந்தாப்புல நம்ம பேட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா அதுக்கு தகுந்தாப்புல பிளான் பண்ணி இந்த மேட்சை சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இதுக்கு முக்கிய காரணம் ருத்ராஜ் காயக்வாடு தாங்க. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்ல வந்த மனுஷன் நம்ம 141 ரன்னை தான் சேஸ் பண்ண போறோம், இப்ப இந்த இடத்துல அதிரடியான இன்னிங்ஸ்லாம் தேவையில்ல, நம்ம பொறுப்பா நிதானமா விளையாண்டு கடைசி வரைக்கும் நின்று மேட்சை ஜெயிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு 42 ரன் எடுத்தாலும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்து இன்னைக்கு சிஎஸ்கே கரை சேர்த்திருக்காரு. இதுக்காண்டே இவரை பாராட்டி ஆகணும். இந்த மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணவுடனே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர குஷி ஆயிட்டாங்க. ஏன்னா போன மேட்ச் குஜராத் கூட தோத்தவுடனே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. என்னப்பா சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போகுமா, இப்படி தோக்குறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மேட்சை சிஎஸ்கே வின் பண்ணி அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்புகளை அதிகப்படுத்திருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். இனி அடுத்த ஆர்சிபி கூட விளையாட போற மேட்ச்ல சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.